இந்த உலகில் வாழும் கோடிக்கணக்கான மனிதர்கள், அவர்களின் ஆரம்பம் ஒரே ஒருவரிடமிருந்து தான் வந்தது. அவர் சாதாரண மனிதர் அல்ல. அவரை நேரடியாக அல்லாஹ் தனது கைகளால் உருவாக்கினார். அவர்தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இது மனித இனத்தின் முதல் கதை. மனிதர்கள் உருவாக்கப்படுவதற்கு முன் இந்த உலகில் மலக்குகள் மட்டுமே இருந்தனர். அப்போது அல்லாஹ் மலக்குகளிடம் கூறினார், நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை உருவாக்கப் போகிறேன். மலக்குகள் கேட்டார்கள், யா அல்லாஹ், அவர்கள் பூமியில் குழப்பம் ஏற்படுத்துவார்களா? அல்லாஹ் கூறினார், நீங்கள் அறியாததை நான் அறிவேன். அல்லாஹ் பூமியின் மண்ணை எடுத்தார். அந்த மண்ணால் ஒரு மனித உருவத்தை உருவாக்கினார். அந்த உருவம் சில காலம் உயிரில்லாமல் இருந்தது. பிறகு அல்லாஹ் தனது ஆவியை ஊதினார். அந்த நேரத்தில் முதல் மனிதர் உயிருடன் எழுந்தார். அவர்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அவருக்கு அறிவை கொடுத்தார். அனைத்து பொருள்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தார். இதன் மூலம் மனிதனின் உயர்ந்த நிலையை காட்டினார். அல்லாஹ் மலக்குகளிடம் கூறினார், ஆதமுக்கு அலைஹிஸ்ஸலாம் முன் சஜ்தா செய்யுங்கள். அனைத்து மலக்குகளும் உடனே கட்டுப்பட்டனர். அவர்கள் சஜ்தா செய்தார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் மறுத்தான். அவன்தான் இப்லீஸ். அவன் கூறினான், நான் நெருப்பால் உருவாக்கப்பட்டவன், அவர் மண்ணால் உருவாக்கப்பட்டவர். அவன் அகங்காரம் கொண்டான். இதனால் அல்லாஹ் அவனை சாபித்தார். இப்லீஸ் ஷைத்தானாக ஆனான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனியாக இருந்தார். அல்லாஹ் அவருக்கு துணையாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உருவாக்கினார். அவர்கள் இருவரும் ஜன்னத்தில் வாழ்ந்தனர். அங்கு துக்கமில்லை, பசியில்லை, வலி இல்லை. அது முழுமையான அமைதி. அல்லாஹ் கூறினார், இந்த ஜன்னத்தில் எல்லாம் உங்களுக்கு அனுமதி. ஆனால் இந்த ஒரு மரத்தை மட்டும் அணுகாதீர்கள். ஷைத்தான் அவர்களை ஏமாற்ற முடிவு செய்தான். அவன் கூறினான், இந்த மரத்தின் பழம் சாப்பிட்டால் நீங்கள் என்றும் வாழ்வீர்கள். அவர்கள் மறந்து அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்தார்கள். அல்லாஹ் கூறினார், நீங்கள் பூமிக்கு இறங்குங்கள். அது மனித வாழ்க்கையின் ஆரம்பம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமியில் வாழ்ந்த முதல் மனிதர். அவரே முதல் நபி. அவர் தனது குழந்தைகளுக்கு அல்லாஹ்வின் வழியை கற்றுக் கொடுத்தார். அவர்களில் இருந்துதான் முழு மனித இனமும் உருவானது. இன்று உலகில் இருக்கும் அனைத்து மனிதர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினர்தான். இந்த முழு வரலாறு குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. இது மனிதன் எப்படி ஆரம்பமானான் என்பதை சொல்லுகிறது. நாம் சாதாரணமாக உருவாக்கப்படவில்லை. நாம் அல்லாஹ்வின் சிறந்த படைப்பு. நமது முதல் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதனால் அல்லாஹ்வை மறக்காமல் வாழ்வோம்.